வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. ஸ்ரீராம நவமி. ஸ்ரீ ராம நவமி ராமபிரான் அவதரித்த திருநாள். மகாவிஷ்ணு ஸ்ரீராமனாக அயோத்தியிலே அவதாரம் செய்தாரே அந்த திருநாள் ராம நவமி. எல்லாரும் வீட்டில் கொண்டாடுங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்த நாள் ராமநவமி. அதனால இன்னைக்கே அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள்லாம் பண்ணி ராமபிரானுடைய பட்டாபிஷேக படத்தை வீட்டிலே வைத்து காலையிலே கொஞ்சம் துளசி ஏதாவது வாசனை மலர்கள் எடுத்து வந்து அதை ராம் 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 என்று சொல்லி ராமபிரானின் திருவடி கமலத்திலே அந்த மலர்களையும் துளசியையும் பக்தியோடு உள்ளன்போடு சமர்ப்பித்து ராமபிரானை வழிபட வேண்டும். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 11ஆம் இடத்திலே 11 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 2 குடையவன் உச்சம் பெற்றிருக்கிறது 12. இந்த கிரக அமைப்பு வியாபாரத்தில் உள்ள மேஷராசினருக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். உங்களுக்கு தனியாக சில இலாக்காக்களை ஒதுக்குவார்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக வழங்கப்படும். உங்கள் திறமைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நல்ல முக்கியமான பணிகளை எல்லாம் உங்களிடம் ஒப்படைப்பார். எனவே நீங்கள் அதிகமாக வேலை செய்ய நேரிடும். எனினும் அதிக பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதால் மதிப்பு மரியாதை மிக சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு இவற்றுடன் சேர்ந்து பணமும் கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம். எனவே நீங்கள் இப்பொழுது வெற்றிகரமாக உங்களுடைய பணிகளை செய்ய போகும் நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதியும் குருவும் இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. புதன் வலுவாக இருக்கிறது 10ஆம் இடத்திலே. புதன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் ரிஷபத்திற்கு. ஏனென்றால் 2ஆம் வீடு 5ஆம் வீடு ரெண்டுமே புதனுடைய வீடு. 2ஆம் இடம் என்பது ஒருவருடைய பொருளாதாரத்தை, குடும்பத்தை குறிப்பிடுகின்ற இடம். செல்வாக்கை பற்றி சொல்வதும் 2ஆம் இடம்தான். செல்வத்தை பற்றி சொல்வதும் 2ஆம் இடம்தான். அந்த 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் 10ஆம் இடத்திலே 10 குடையவனோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். 5 குடையவனும் 10 குடையவனும் ஒன்றாக இணைந்ததால் பதவி உயர்வு கிடைக்கும். 5 குடையவன் 10ஆம் இடம் சென்றால் பதவி உயர்வு, அல்லது 10 குடையவன் 5ஆம் இடத்திற்கு வந்தாலும் பதவி உயர்வு. இப்பொழுது 5, 10 குடையவர்கள் சேர்க்கை 10ஆம் இடத்தில். எனவே பதவி உயர்வு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றமும் வரும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சாதாரண வேலையிலே இருப்பவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும். வேலை மாற்றம், வேலையிலே உயர்வு, சம்பள உயர்வு, வருமானம் அதிகரித்தல் போன்ற பல்வேறு நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசி மாணவ மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக தேர்வுகளை எழுதி முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நல்ல ரிசல்ட் வரும். நிறைய மார்க் வாங்குவீர்கள். 100க்கு 100, 100க்கு 100 என 3 அல்லது 4 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி மாணவ மாணவியரெல்லாம் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா 3 சென்டம் 4 சென்டம் வாங்கினவங்கெல்லாம் பெரும்பாலும் மிதுனம் அல்லது மகரம்
அல்லது கன்னி இந்த ராசிக்குள்ள தான் இருப்பாங்க. கும்பம் கூட ஓரளவு வரும். ஏன்னா பரீட்சை எழுதுற நேரத்தில் புதன் கும்பத்துக்கு போயிடுச்சுல, அதனால கும்ப ராசியும் முதல் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி மாணவ மாணவிகள் நன்றாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஃபீஸ் கட்ட வசதி இல்லாதவர்களுக்கு யாராவது ஸ்பான்சர் மாதிரி கிடைப்பாங்க. நான் கட்டுறேன் ஃபீஸ். இந்த பள்ளிக்கூடத்தில் எந்தெந்த குழந்தைலாம் 100க்கு 100 வாங்குதோ அந்த குழந்தைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன்னு யாரோ ஒரு செல்வந்தர் முன் வருவார். அங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல் அப்படின்னு அதுதான் இருக்கிறதுலே பெரிய தானம்னு பாரதி சொல்றார். பாரதியார் அன்னதானத்தை கூட சிறப்பித்து சொல்லலை. ஆங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல், ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் மிகச்சிறந்த தானம் என்று முதலாக போல்டா சொன்னவர் பாரதியார் தான். பாரதியார் மாதிரிலாம் ஒரு தைரியசாலி பார்க்கவே முடியாது. நீங்க மிகப்பெரிய தைரியசாலி யார் அப்படின்னா பாரதியார் தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட். அவர் சொல்றார், அங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல். அந்த ஏழை கெழுத்தறிவித்தல் என்னும் முக்கியமான ஒரு தானத்தை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் யாராவது நல்ல மதிப்பெண் வாங்கும் குழந்தைகளுக்கு நான் மேல் படிப்புக்கு ஃபீஸ் கட்டுகிறேன் என வருவார்கள். எனவே மிதுன ராசி மாணவ மாணவியர் மேற்படிப்பு படிப்பதற்கு எல்லா விதமான வசதிகளும் இறைவன் அருளால் தாமாக சேரும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். 3, 12 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருப்பதால் யோகம். 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றதால் மறைந்த புதன் நிறைந்த வித்தை என்று ஒரு பழமொழி உண்டு. ஜோதிட பழமொழியிலே இது முக்கியமானது. மறைந்த புதன் நிறைந்த வித்தை. சில பேருக்கெல்லாம் புதன் மறைஞ்சாதான் அவங்க நிறைய படிப்பாங்க. சில பேருக்கு புதன் மறையாம இருந்தா படிப்பாங்க. கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கடகராசி மாணவ மாணவியர் நன்றாக படித்து நன்றாக தேர்வுகளை எழுதி மேல் படிப்பு படிப்பதற்கு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தால் உடனே வேலை கிடைக்கும், எது சுலபமாக இருக்கும் என்று யோசித்து படிப்பார்கள். இப்பெல்லாம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நாட்டில் வேலையே இல்லாத ஒரு கோர்ஸை போய் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற கோர்ஸுக்கு இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. அதை படிச்சிடறாங்க. படிச்சுட்டு எனக்கு இங்கே ஜாபே இல்லை, நான் ஃபாரின் போறேன். நேரம் அது படிக்க சொன்னா ஒழுங்கா இங்கே வேலை கிடைக்கிற படிப்பு படிக்க வேண்டியதானே. நம்ம ஊர்ல இல்லாத ஒன்று படிப்பாங்க. படிச்சுட்டு எனக்கு வேலையே கிடைக்கல, நான் வெளிநாட்டுக்கு போறேன், அங்க போனா வேலை கிடைக்கணும், அங்க போய் தேடிக்கிறேன், அங்க போய் கடைசியில பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் படிக்க கூடாது. என்ன படிப்பு படிச்சா உடனே வேலை கிடைக்குமோ அதை படிங்க. ஜாப் ஓரியன்டா இருக்கணும் உங்களுடைய எஜுகேஷன். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது தனியா நீங்க என்சைக்ளோபீடியா வாங்கி வச்சு படிச்சு உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணீங்க. பட் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணும். படிக்கிற பர்பஸ் வேலைக்கு போகணும். அதனால வேலைக்கு போறதுக்கு என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அதை படிங்க. கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கடகராசி மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றதால் பதவி உயர்வு கிடைக்கும். 5, 10 குடைவர்கள் பரிவர்த்தனை. எனவே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் நன்றாக நடைபெறும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அது உத்தியோகமோ அல்லது வியாபாரமோ அல்ல பிற சுய தொழில்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. அதனால ஜீவன ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. வருமானம் நன்றாக வரும். தொழில் நன்றாக நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையுமே வராது. இனிமே ஹெல்த்தி ஆயிடுவீங்க. நல்ல ஹெல்த்தி ஆயிடுவீங்க. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. மிஞ்சி போனா எப்பாவது ஒரு அவுட் பேஷண்டா போய் ஓபியில போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரலாமே வழியா அட்மிட் ஆகிற அளவுக்கு இனிமேல் வியாதியே வராது. சிம்ம ராசிக்கெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடும் உடம்பு. தேக ஆரோக்கியம் திடகாத்திரமாக ஆக போகிறது. அத்தகைய அற்புதமான ஒரு நல்ல நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறப் போகின்றன. 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு அற்புதமான யோகம். தனஸ்தானாதிபதி வலுவாக உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நிறைய பணம் வரும். எங்கெந்தெல்லாமோ பணம் வரும். எப்போ வர வேண்டிய பழைய பணம்லாம் இப்போ பாக்கியெல்லாம் வசூலாகும். வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்துவீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எல்லோரும் சிரித்து சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை குடும்பத்திலே ஏற்படும்.
சில வீட்டிலலாம் போனால் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. பேசுறதுக்கெல்லாம் கிச்சு கிச்சு மூட்டணும். அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு ஃபேமிலின்னா எல்லாரும் நல்லா பேசிட்டு தமாஷ் பண்ணிட்டு ஜோக் அடித்து டிவி பார்த்துட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு போர் அடிச்சா உட்காந்து ஹாலிடேஸில் கேரம் போர்டு விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் தான் ஒரு ஃபேமிலிங்கிறது அழகாக இருக்கும். ஒரு மூலையில் போய் இப்படி உட்காந்து இப்படியே மூஞ்சியை வச்சுட்டு இருந்தா என்ன ஆச்சு இந்த வீட்டில் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, ஏன் மூஞ்சியெல்லாம் உம்முன்னு இருக்குன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். சில பேர் அந்த மாதிரி உம்முன்னு இருப்பாங்க, உம்முனா மூஞ்சிம்பாங்க, சிரிப்பே வராது. அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு உங்க ஃபேமிலியில் எல்லாரும் நல்ல கலகலப்பா சிரிப்பாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்புங்கிறது ஒரு டானிக், அது ஒரு மருந்து. சிரிக்க சிரிக்க நோய்கள் எல்லாம் இல்லாமல் போகுமா. நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் இருக்கிற முறுக்கெல்லாம் ஈஸி ஆயிடும், ரிலாக்ஸ்டா இருக்கும். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ சிரிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ ஆரோக்கியமா இருப்போம். நல்ல சிரிப்பு சிரிக்கணும். சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், காலையில வாக்கிங் போகும்போது சிரிப்பே வராம பார்க்ல நின்றுட்டு வயசானவங்கலாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு விசாரிச்சா இல்ல, அவங்க சிரிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் திடீர்னு சிரிப்பு சத்தம் கேட்குங்க காலையில வாக்கிங் போற இடத்துல. அது ஆர்டிபிஷியல் சிரிப்பு, செயற்கையான சிரிப்பு. அந்த சிரிப்பெல்லாம் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு நான் சொல்லலை. யாராவது ஒருத்தர் ஒரு நகைச்சுவை ஜோக் சொல்லி அதை கேட்டு குலுங்கி சிரிக்கணும். அந்த மாதிரி நகைச்சுவை சிரித்தால் ஆரோக்கியம். சிரிக்க சிரிக்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மறந்து விடாதீர்கள். எவ்வளவுக்கெவ்வளவு சிரிக்கிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். இன்றைய தினம் உள்ள கிரக நிலவரம் உங்களை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறவிருக்கின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 6-8 குடையவர்கள் பரிவர்த்தனை என்பதால் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு தீர்வு கிடைக்கும். இது என்ன மருந்து தான் சாப்பிட்றது, எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு தெரியாம எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு இருப்பாங்க. சில பேர் யாராவது எங்க வீட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காரு, ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாரு, அவர்கிட்ட ஒரு தரம் மருந்து சாப்பிட்டா உடனே சரியா போயிடுது அப்படிம்பாங்க. அப்படியே அந்த டாக்டர் அட்ரஸை கொடுன்னு அவரை போய் பார்ப்பாங்க. அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள இன்னும் வேற யாரோ ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. அவங்க நீ என்ன இதெல்லாம் சொல்ற, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதான்? இல்ல, ஜாதி அவ்வளவுதான். சரின்னு உடனே அவங்ககிட்ட போ. இந்த மாதிரி டாக்டரா துரத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் மாத்திரை பைத்தியம்னு பேரு. ஏதாவது மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அது ஒரு வியாதி. அது இந்த மாத்திரை போடு, இந்த மாத்திரை போடு, நல்லா இருக்கு, இந்த மாத்திரை அதுவும் போடுறேன், எல்லா மாத்திரையும் போடுவாங்க. கலரா ஒரு கை நிறைய புடிச்சு நிறைய கார்த்திகைக்கு பொறி அள்ளித்துங்கிற மாதிரி மாத்திரையை அள்ளித்துமாங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப வியாதி சரியாயிடு, இனிமே மாத்திரை தேவையில்லை. மாத்திரையிலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது துலா ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அமைதியா இருங்க. சந்திராஷ்டமம் ஒண்டி முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் உங்க டைம் ஓகோன்னு இருக்கு, எங்கேயோ போயிடுவீங்க. கையிலேயே பிடிக்க முடியாது. உங்க லெவலே வேற லெவல். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அமைதியா இருங்க, பேசக்கூடாது. பாக்கி எல்லாம் வேலையெல்லாம் பண்ணுங்க, ஆனா பேசாதீங்க. வாய் தவறி கூட யாரையும் பத்தி தப்பான கமெண்ட் சொல்லிடாதீங்க. பி சைலண்ட். மௌனம் சர்வார்த்த சாதகம். அதுதான் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கான பலன். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் திருமணமாகாத தனுசு ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்க, மூல நட்சத்திரம் பூராடம்லாம் நம்ம மக்கள்லாம் அப்படி என்னமோ அதை ஒரு மாதிரி அப்படி கேவலமா பார்ப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆயிடும். அது ஒன்றும் அப்படி கெட்ட நட்சத்திரம்லாம் கிடையாது. ஆண் மூலம் அரசாடும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறுவதற்கு, திருமணம் நிச்சயமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருகிற மே 11ஆம் தேதி என்று குரு பெயர்ச்சியானதும் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மே மாதத்திலே திருமணத்திற்கு தேதி கொடுத்து விடுவார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள்.
எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பொருளாதாரத்திலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடத்திலே 2 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரிய பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிற நாள் இன்றைய தினம். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதியும் 5 குடைவனும் ஒன்றாக ராசியிலே இணைந்திருக்கின்ற நாள். சுக்கிரன் 2ஆம் இடத்திலே உச்சம். 7 குடைவனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். களத்திர காரகன் களத்திர ஸ்தானாதிபதி 2 ஒன்னா சேர்ந்திருக்கு. களத்திர காரகன் உச்சம். எனவே திருமணமாகாத கும்ப ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண வாய்ப்பு வரும். ஜென்ம ராசியிலே சனி இருக்கிறதே, இப்பொழுது திருமணம் செய்யலாமா என்று ஒரு கேள்வி எழும். உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். புதன் தசை குரு தசை அல்லது சுக்கிர தசை நடைபெற்றால் இப்பொழுது திருமணம் செய்யலாம். இல்லைன்னா இப்ப நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு, அதான் அடுத்த வருஷம் திருமணம் செய்யலாம். நிச்சயதார்த்தம் இப்பொழுது செய்து வைத்திடலாம். நாங்கள் 2 பேரும் சம்மதிக்கிறோம் சொல்லி பெண்ணுடைய பெற்றோரும் மணமகனின் பெற்றோரும் மணமகளின் பெற்றோரும் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் மாதிரி எழுதிட்டு அடுத்த வருடம் திருமணம் செய்து கொடுக்கிறோம். எங்களுடைய குமாரத்தி சௌபாகியவதி நீரஜாவை அப்படின்னு போட்டு இவங்க ஒரு பத்திரிகை மாதிரி எழுதி அதில் மஞ்சள் தடவி அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி ஒரு நிச்சயதார்த்தம். லக்ன பத்திரிகை படிக்கிறதும்பாங்க. இந்த லக்ன பத்திரிகை படிக்கிறத இப்போ பண்ணலாம். கல்யாணத்தை அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல வரன் கிடைக்கும் போது ஃபிக்ஸ் பண்ணிடுறது நல்லது. அதோட இல்லாமல் இப்பெல்லாம் மண்டபம் கிடைக்காம அலையிறாங்க. மண்டபம் என்ன பண்ணுறாங்க, சில சமையல்காரங்க 4 மண்டபத்தை தன்னுடைய பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மண்டபம் வேணும்னா அவர் சமையல் வச்சா தான் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் கேட்ரிங் கான்ட்ராக்டர்ஸ் கையில் மண்டபம்லாம் இருக்குது, நிறைய மண்டபம். அதனால் அதை பிடிச்சி கண்டுபிடிச்சி இது யார்கிட்ட இருக்குது என்னென்னு பார்த்து எந்த மண்டபத்தில் பண்ணால் அவங்களுக்கு வர்றவங்க போகிறவங்களுக்கு சௌரியமாக இருக்குன்னு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ ஊருக்கு வெளியில் ஒரு மண்டபத்தில் கல்யாணத்தை வைக்கிறாங்க. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சின்னு போகிறதுக்குள்ளே அப்படி தான் ஒரு கல்யாணம் நான் போயிருந்தேன். நார்த் மெட்ராஸ் ஜிஎன்டி ரோடு இருக்குல்ல, கிராண்ட் நார்தர்ன் ட்ரங்க் ரோட், நேராக போனால் கல்கட்டாவுக்கு போவோம். அந்த ரோட்டில் இருக்குது. போகிறோம் போயிட்டே இருக்குன்னு கொஞ்சம் போனால் தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சு ஆந்திரா பார்டர் ஆரம்பிக்குது. அங்கே போய் கல்யாணத்தை வச்சுருக்காங்க. எங்களுக்கு இங்கே தான் சீப்பாக கிடச்சிது, அதனால் இங்கே வச்சோன்னு. அவங்களுக்கு சீப்பாக அங்கே மண்டபம் கிடைக்குதுங்கிறதுக்காக வச்ச எவ்வளோ பேர் சிட்டிலேருந்து பாவம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வர வேண்டியிருக்கு. கொஞ்சம் எல்லாருக்கும் ஆக்சசபிளாக சிட்டிக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல அங்கே இருக்கிற ஒரு இருக்கிறதுலே நல்ல மண்டபத்தை பார்த்து கல்யாணம் வச்சாதான் வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு கெஸ்ட்டு வர்றவங்களுக்கெல்லாம் அதுதான் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் எங்கேயோ ஒரு ரிமோட் பிளேஸில் இருக்கிற அத்வாந்திர காட்டில் ஒரு மண்டபத்தை பிடிச்சி அங்கே கல்யாணம் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப பேர் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் அசௌரியமாக இருக்குது. அதில் முகூர்த்தத்தை வேறு 7 மணிக்கு வச்சுருவாங்க. 6-7:30 முகூர்த்தம். சென்னை சிட்டிலேருந்து வெளியே 37 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா எப்படி போய் சேர்றது? நம்ம போகும்போது அவங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு 10 ஒழிச்சு போட்டுட்ருப்பாங்க, பாத்திரம்லாம் தேய்ச்சிட்ருப்பாங்க. அந்த டயத்துக்கு போவோம். இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்து விட்டது கும்பராசிக்கு. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 குடைவனும் 9 குடைவனும் 4ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. 5 குடைவன் சந்திரன், 9 குடைவன் செவ்வாய், 2 திரிகோணாதிபதி, 2 4ஆம் இடமான கேந்திரத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். 2 திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் ஒன்னா இருக்கு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், அற்புதமான நாள். மீனராசிக்கு இன்னைக்கு பெரிய அதிர்ஷ்டம். அலுவலகத்திலே உங்களுக்கு பதவிகள் கொடுப்பார்கள். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய பணம் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு அதிகமாக பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற மகிழ்ச்சியான நாள். மாணவர்கள் உற்சாகமாக படிப்பார்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.